அண்ணா இந்த மாதிரி நல்லா இருக்காது. ரெண்டு நாள் தள்ளாதீங்க. அண்ணா எல்லாத்துக்கும் நன்றி. நான் பேசுறேன் அண்ணா, நான் முறையா பேசுறேன். ஆனா இந்த மாதிரி பேச நல்லா இருக்காது. எல்லாத்துக்கும் முறையா பேசுறேன். அண்ணா கீழே விழுந்துட்டீங்க. ஆனா ஒரு நிமிஷம் இது உங்களுக்கு தான். அண்ணா கொடுங்க தலைவா. அண்ணா உட்கார்ந்து ஒரு நிமிஷம். அண்ணா உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. அண்ணா எல்லா கேள்வி தலைவா ஒரு நிமிஷம். எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன். உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள்ல பேசுவோம். அண்ணா எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். நல்லா இருக்கீங்களா ஐயா? பேசுறேன் அண்ணா. அண்ணா 2 நாள்ல பேசுறேன்னு சொல்றீங்களா? தேங்க்யூ அண்ணா. அண்ணா உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பேசுறேன். 2 நாள்ல பேசுறேன். அண்ணா அன்புக்கு நன்றிங்க. அன்புக்கு நன்றி. அண்ணா நீங்க வழி விட்டீங்கன்னா ஃபிளைட் விட்டுருவேன். அண்ணா யாரும் தள்ளாதீங்க. அண்ணா நீங்க வழி விட்டா தான் ஃபிளைட் பிடிப்பேன். அண்ணா 2 நாள்ல நான் தான் பேசுறேன். தேங்க்யூ நன்றி அண்ணா. 2 நாள் நான் பேசுறேன். 2 நாள் நான் பேசுறேன். Mr. Annamalai, there is great speculation maybe exiting the Bharatiya Janata Party. Now viewers, there is a lot that is being said, and I don't want to at this moment certify anything, but he is headed to Delhi where he is going to be meeting with Mr. Amit Shah, and that meeting could well turn out to be a farewell meeting. இன்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் கொடி இல்லாமல் அவருடைய வாகனத்தில் விமான நிலையத்தில் வந்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அங்கு அளித்த அவர் பேட்டியில் தனி கட்சி தொடங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது போலதான் தெரிகிறது. 1, பாரதிய ஜனதா கட்சியின் கொடி துறப்பு. 2, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுகிறீர்களா என்று கேட்டபோது 2 நாட்களில் பதில் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார். 3வதாக தனி கட்சி தொடங்குவீர்களா என்ற கேள்விக்கு அனைத்து கேள்விகளுக்கும் 2 நாட்களில் நான் பதிலளிப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார். வரும் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் என்பதால் அன்று அந்த புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையின் புதிய கட்சிக்கான பெயர் மற்றும் அதற்கான கொடி உள்ளிட்ட கொள்கைகள் உள்ளிட்டவை அனைத்துமே 2 நாட்களில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.